கிட்னியில் கல் இருந்தாலே சிறுநீரகப்பை சிறுநீரக குழாயில் ஒரு விதமான வலியை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதிக்கும் யூரின் போகக்கூடிய இடத்துக்கும் ஒரு விதமான வலி அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால உங்களால் சாப்பிட முடியாது, வாமிட் சென்சேஷன் இருக்கும். மார்பு பகுதியில், அதாவது அந்த மார்பு கூடு பகுதிகளில் அதிகப்படியான ஒரு வலி இல்லைன்னா அழுத்தத்தை கொடுக்கும். முதல்ல நம்ம அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலியையும் வேதனையும் குறைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சில இடங்கள்ல பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு சிறுநீரக பெருக்கியா செயல்படும். உடம்புல இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், அஜீரண கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இந்த பெருஞ்சீரகத்தை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் தாராளமாக, உங்களுக்கு அதிகப்படியான வலி வேதனை இருந்ததுன்னா. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி 1/4 லிட்டர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் சுவைக்காக வேற எதுவுமே சேர்க்க வேணாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அப்படியே குடிக்க வேண்டியதான். எப்போ குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த டைம்ல வலி வேதனை ஜாஸ்தி ஆகுதோ அப்போ இது நீங்க குடிச்சிடலாம். குடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி வேதனை எல்லாமே சரியாகிடும். ஏன்னா இதை குடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்திலே நல்ல சிறுநீரகம் வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு முதல் டிப். இப்போ நம்ம சிறுநீரக கற்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஐஸ் கட்டி தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு பவுலில் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இதுவே நீங்கள் வீட்டில் செய்ய போறீங்கன்னா ஒரு பக்கெட்டில் பயன்படுத்துங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 ஐஸ் கட்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் அந்த ஐஸ் கட்டி முழுகி மேலே கொஞ்சம் தண்ணி வர்ற அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குன்னா ஒரு பக்கெட்டில் 1/2 பக்கெட் அளவுக்கு தண்ணி நிரப்பிக்குங்க. ஒரு 20லேருந்து 30 ஐஸ் கட்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கால், நான் கை வச்சு காமிக்கிறேன். உங்களுடைய அந்த கால் பாதம் ரெண்டுமே அந்த தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு சளி அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது, பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி ஆற்றுல இருக்கக்கூடிய கல் அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போதோ அதே மாதிரி உங்களுக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய கல் யூரின் வழியாக அடிச்சிட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இது. சில பேருக்கு அந்த கல்லினுடைய அளவு ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது ஒரு 2-3 முறை நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது டெய்லியுமே ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே வாழை மரத்தை வெட்டிட்டு அதுல இருந்து அந்த பனி ஈரம் படுற அளவுக்கு அந்த ஜூஸ் ஒன்று சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு சில பேருக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதனுடைய லிங்க் நம்மளுடைய ஜோஸ் சேனலில் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. ஸோ இது 2 டிப்ஸுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது 2 டிப்ஸுமே ரொம்ப அருமையான எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.